ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் டே 13 இஃப்தார் டு சஹர் விலாக் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம வந்து அசர் தொழுகையோடு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இன்ஷால்லா வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து வந்து நம்ம ஃபுல் டேவே வந்து பார்த்திங்கன்னா தஹஜத்துலேருந்து நம்ம வந்து சஹர் வரைக்குமே வந்து மறுநாள் இஃப்தார் அந்த சஹர் வரைக்குமே நம்ம என்னென்ன பண்ணுறோம், எத்தனை குரான் ஓதுறோம், எந்தெந்த டைமில் குரான் ஓதுறோம், என்னென்ன அமல் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம லென்த் வீடியோவாக நாளைக்கு வந்து இன்ஷால்லா நான் எடுத்து போடுறேன். நம்ம வந்து அசர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் வந்து குரான் ஓதிட்டு இருந்தேன். நீங்களாம் வந்து எத்தனை குரான் முடிச்சிருக்கீங்க, எந்த ஜூது வரீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஃப்தார் டைம் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை, பருப்பு வடை, அதுக்கப்புறம் கேழ்வரகு வடைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் பார்த்திங்கன்னா முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பள்ளிவாசலில் வாங்கிட்டு வந்த கஞ்சி, அப்புறம் தண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு வச்சு நம்ம வந்து நோன்பு திறந்துட்டோம். நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து இந்த நன்னாரிலாம் வந்து வாங்கல. இந்த மாதிரி இந்த வாட்டர் மெலன் இல்லைன்னா அந்த முலாம்பழம் இது மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டாவே கொஞ்சம் அந்த டயர்டு இல்லாமலும் இருக்குது, நமக்கும் கொஞ்சம் அந்த சாப்பிட்ட ஃபீல் ஆகுது. அதனால நான் மட்டும் நோம்புங்கிறதுனால கடையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் வந்து அடித்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த கேழ்வரகு வடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் எடுக்க பஸ் ஸ்டாண்ட் வரையும் போனாங்களா, அப்படியே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த உளுந்து அந்த பருப்பு வடையும் வந்து அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. அப்புறம் அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தேன். ஏதோ ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஒரு வேளை பட் இன்றைக்கி நல்லா இல்லையா, நான் அது ரெகுலராக அந்த உளுந்த வடை சாப்பிட்றதுனால அது எனக்கு பிடிக்கலையா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மகரிப்புன்னு தொழுது முடிச்சிட்டோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் கிரேவி பண்ணி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் மாமியார் தான் சமைச்சாங்க. ஏன்னா நோன்பு வச்சுட்டு என்னால் வந்து அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக போயிடுது, இல்லைனா அதிகமாக போயிடுதுங்கிறனால சரி எங்கள் மாமியார் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து செஞ்சாங்க. சிக்கன் கிரேவி மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நார்மலாக அந்த உப்பு மிளகாத்தூள் மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டேன். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நானே வச்சுட்டேன். ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியல, கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரசம் நான் வச்சுட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்க சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் சகருக்குமே நான் வந்து சேர்த்தே செஞ்சுட்டேன். நைட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து சாதம் அடித்து காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் மோர் எல்லாமே தாளித்து ரசம் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு, பருப்பு சாம்பார் எல்லாம் இருந்ததுனால அதை வச்சு எல்லாமே சாப்பிட்டாங்க. அப்புறம் நைட்டுக்குங்கவும் எப்போயுமே இந்த சிக்கன் நான்வெஜ் சமைச்சாவே கொஞ்சம் ரசம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாதம் வச்சு வீட்டில் எல்லாமே சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிடல, பால் மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து மறுநாள் சகருக்கு தான். நான் அதிகமாக நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன். இருந்தாலும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, நீ சாப்பிடு, சகருக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிடு, ஏன்னா சாப்பிடுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் என்னால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. ஏதோ போகிற அளவுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம வந்து சகர் வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.